ஹோண்டா இந்தியால பண்ண ஒரு தரமான சம்பவம்னா அது CBR 150. செப்டம்பர் 2011 R15 வெர்ஷன் 2 லான்ச் ஆன 6 மாசத்துல ஹோண்டா அவங்களோட CBR 150 இந்தியால லான்ச் பண்ணாங்க. இன்னைக்கு இருக்க வெர்ஷன் 3 வெர்ஷன் 4 விட 2012 அந்த கிளிக்கிற டாப் எண்ட CBR மட்டும் தான் கொடுத்தது. R15 விடவே பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும். சேல்ஸ்னு பார்க்கும்போது R15 ஒரு மந்த்ல பண்ண சேல்ஸ் CBR ஒரு வருஷத்துல தான் பண்ணுச்சு. இதுக்கான மெயின் ரீசன் அதோட பிரைசிங் அண்ட் செகண்ட் மெயின் ரீசன் இனிஷியலும் இருக்காது, மிட் ரேஞ்சும் இருக்காது. சோ கம்பேரிட்டிவ்லி CBR விட R15 மூணுத்துமே பெட்டரா இருந்தது. இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பைக் தான் சிட்டிஸ்ல தான் மேஜரா சேலே ஆகும். சோ அங்க இருக்க டிராபிக்ல ஓட்டும் போது உங்களுக்கு இனிஷியல் அண்ட் மிட் ரேஞ்ச் தான் மோஸ்டா தேவை. டாப் அண்ட் உங்களுக்கு 90% யூஸே ஆகாது. அது ரெண்டுமே இந்த வெஹிக்கல் இல்லாதனாலே அதோட பிரைஸ் அதிகமா இருந்ததுனால மட்டும்தான் R15 இது ஈஸியா பீட்டே பண்ண முடியுது. பட் என்னதான் ஆனாலும் ஹோண்டாவோட அந்த இன்ஜின் ரிலேபிலிட்டி, அந்த இன்ஜின் குவாலிட்டியோ Yamaha கூட வராது. லுக் வைஸ் இந்த வெஹிக்கல் எந்த வகையிலுமே உங்களை டிசப்பாயிண்டே பண்ணாது. பட் எனக்கு பர்சனலா இந்த வெஹிக்கல்ல பிடிக்காத ஒரே ஒரு விஷயம், பர்டிகுலரா 150ல வந்து இந்த டிஸ்பிளேட் தான். யாராச்சும் CBR 150 வச்சிருந்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேட்டை நீங்க ஹார்னட்டோட டிஸ்பிளேட் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். டைரக்ட் ஃபிட் தான், அப்படியே வாங்கி அப்படியே போட்டுக்கலாம். பெட்டல் டிஸ்பிளேட் வந்துடும் உங்களுக்கு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் உங்களுக்கு எந்த வகையிலுமே அந்த பிரேக் காம்பன்சேட்டே பண்ணாது. பிகாஸ் ஜாப்பனீஸோட பெஸ்ட் கேலிபர்ஸ் ஆன நிசன் கேலிபர்ஸ் தான் அதுல இருக்கும். லுக் வைஸ் இந்த டிஸ்பிளே ரொம்பவே ஒரு ஆக்வர்டா இருக்கு, ரொம்ப அவுட்டேட்டடா இருக்கு. இந்த வெஹிக்கிளுக்கு சூட்டே ஆகல. இன்னமும் நிறைய ரூமர்ஸ் போயிட்டு தான் இருக்கு, லைக் CBR 150 இஸ் கோயிங் டு கம் பேக் டு இந்தியான்னு. 4 to 5 இயர்ஸ் முன்னாடியே ஹோண்டா CBR 150 ஆரோட செகண்ட் ஜெனரேஷனோட பேட்டன்ட் இந்தியால ஃபைல் பண்ணா. பட் அது ப்ரொடக்ஷனுக்கும் வரல, லான்ச்சும் பண்ணல, டெஸ்டிங்கும் வரல. சோ இதுலயே உங்களுக்கு தெரியும் அவன் அதை பண்ண போறதே இல்லன்னு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஹோண்டா திரும்ப CBR இந்தியா கொண்டு வருவாங்களா, இல்ல ஆக்டிவாவோட அடுத்த ஜெனரேஷன் தான் லான்ச் பண்ணுவாங்களா? இது வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐ எம் விஷால் அண்ட் திஸ் இஸ் கிராண்ட் துரிஸ்மோ இந்தியா.